ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வாட்டர் கெட்டில் எப்படி சர்வீஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்த கெட்டிலில் பார்த்திங்கன்னா சப்ளை கொடுத்தா அதில் பவர் சப்ளை அதுக்கு வரவே இல்லை. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு எல்இடி எரியும், அந்த பவர் எல்இடி எரியவே இல்லை. அப்போ கம்ப்ளைண்ட் உள்ளே தான் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. கெட்டிலில் கம்ப்ளைண்ட்டாக கீழே இருக்க பேஸில் கம்ப்ளைண்ட்டான்னு பார்ப்போம். இந்த பேஸில் இந்த 2 லிங்க் மூலியமாக தான் கெட்டிலுக்கு சப்ளை போகும். அதே மாதிரி கெட்டிலில் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க காயிலுக்கு இந்த லிங்க் மூலியமாக தான் சப்ளை உள்ளே போகும். இப்போது நான் சீரீஸில் செக் பண்ணி பார்க்கேன். ஒவ்வொரு காண்டாக்டும் இப்போ ஃபஸ்ட்டு காண்டாக்ட் செக் பண்ணி பார்க்கேன், கரெக்டாக இருக்குது. அடுத்த காண்டாக்டு இதுவும் நல்லா இருக்குது. ஆக மொத்தம் வயர் கார்டு நல்லா இருக்குது, கீழே ஹோல்டரும் நல்லா இருக்குது. இப்போ தனியாக வச்சுருவோம். அடுத்தது கெட்டிலில் கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா இதுதான் காயில் இந்த பொசிஷனில் தான் இருக்கும். கெட்டிலில் அதோட லிங்க் மேலே சுவிட்சோட லிங்க் ஆகிருக்கும். இப்போது நம்ம சுவிட்சை செக் பண்ணி பார்க்கலாம். காயில் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வராது. இதில் அதிகபட்சம் அதில் இருக்க சுவிட்சு தான் மிஸ்டேக் வரும். அந்த சுவிட்சு கலத்துறதுக்கு முன்னால் மேலே இருக்கக்கூடிய இந்த மூடியை கலத்திடணும். அதுவும் ப்ரெஸ்ஸிங்கில் தான் கொடுத்துருப்பாங்க, அதனால் ஈஸியாக கலத்திடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேலே 2 ஸ்க்ரூ, கீழே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இந்த 2 ஸ்க்ரூவையும் நம்ம கலத்திடலாம். லாஸ்ட்டாக பாட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூவும் கலத்தியாச்சு. இப்போ மேலே இருக்கக்கூடிய கவரை கலத்துனீங்கன்னா இந்த டாப்பில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் சுவிட்சு. அந்த சுவிட்சுக்கு மேலே ஒரு நாபு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த நாபை கவனமாக எடுக்கணும், கீழ்ப்பக்கமாக இழுத்து எடுக்கணும். ஏன்னா அதில் 2 காடி கொடுத்துருப்பாங்க. அந்த காடி நீங்கள் மேலே இழுத்திங்கன்னா உடஞ்சிரும். அதனால் கீழ்ப்பக்கமாக பாட்டம் அதுக்கு நேராக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக கலந்துரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த சுவிட்சில் கூடிய ஸ்க்ரூவை கலத்திட்டோம்னா அந்த சுவிட்சு தனியாக வந்துடும். அந்த சுவிட்சு பார்த்திங்கன்னா ஒரு 2 பக்கம் பின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அந்த பின்னை எடுத்திங்கன்னா சுவிட்சு தனியாக வந்துடும். பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி இழுத்திங்கன்னா தனியாக வந்துடும். இப்போ இந்த சுவிட்சை நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ ஆன் கண்டிஷனில் வச்சுட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஆனில் வச்சோம்னா லிங்க் காட்டணும். சீரீஸில் செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எந்த வித காண்டாக்டும் இல்லை. அப்போ சுவிட்சு கம்ப்ளீட்டாக போயிடுச்சு, ஓப்பன் ஆயிடுச்சு. ஆஃப் கண்டிஷனில் வச்சாலும் ஒர்க்கில், எந்த கண்டிஷனில் வச்சாலும் அது ஒர்க் ஆகலை. அதுக்கு பதிலாக நான் ஒரு புது சுவிட்சு வாங்கிட்டேன். இதுதான் அந்த சுவிட்சு. இந்த சுவிட்சை அந்த சுவிட்சை நம்ம எப்படி செக் பண்ணமோ அதே மாதிரி இந்த சுவிட்சை நான் ஆன் கண்டிஷனில் வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறேன். சுவிட்சு நல்லா காண்டாக்ட் ஆகுது. பழைய சுவிட்சு சுத்தமாக கண்டம். இப்போ புதுசு மறுபடியும் விட்டு செக் பண்ணி பார்த்துக்கிறேன், நல்லா இருக்குது. இப்போ இந்த சுவிட்சை தான் நம்ம மாட்ட போகிறேன். நம்ம எப்படி பின்னை இழுத்தமோ அதே பொசிஷனில் அந்த பின்னெல்லாம் மாட்டிடலாம். சுவிட்சை பின்னை மாட்டிட்டு வைக்கும்போது அதில் ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. அந்த லாக்குக்குள்ளே கீழ்ப்பகுதி வர்ற மாதிரி வைங்க. கரெக்டாக அந்த ஸ்க்ரூ போடுற காடிக்கு நேரம் அது வந்துடும், கஷ்டமே இல்லை. மேல் பக்கம் எந்த வித காடியும் கிடையாது, கீழ்ப்பக்கம் மட்டும் ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை போட்டு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணுறது ரொம்ப டைட்டாக டைட் பண்ணிடாதீங்க, நார்மல் டைட் வைங்க போதும். அவ்வளோதான். இதுக்கு மேலே ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த காடி டேமேஜ் ஆகிரும். இப்போ சுவிட்ச் நல்லா ஒர்க் ஆகுது. இப்போது அந்த வயர் எல்லாமே அதில் இருக்க இந்த ஹோல்ஸ்குள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ மேலே உள்ள கவரை மாட்டுறதுக்கு முன்னால் அந்த நாப்பை மாட்டிடுவோம். நாப்பு நான் சொன்ன மாதிரி தான் மேல் பக்கம் காடி கொடுத்துருப்பாங்க. அந்த காடிக்குள்ளே வச்சு கீழ்ப்பக்கம் லேசாக அமுக்குனிங்கன்னா லாக் ஆகிடும். அதுக்கு பிறகு கவரை மூடி ஸ்க்ரூ போட்டுற வேண்டியதான். இப்போ கம்ப்ளீட்டாக ஒர்க்கு ஒரு 90% முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே உள்ள அந்த கேப்பு அதை மூடி வேண்டியதான். அதுவும் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் இந்த லாக்கு தான். ஒரு சைடில் வச்சுக்கிட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்படி லாக் ஆகிரும். அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நல்ல லாக் ஆகுது. இப்போ அந்த கெட்டியில் அதனுடைய ஹோல்டரில் மாட்டி சப்ளை கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு அந்த சுவிட்சு தான் மிஸ்டேக்காக இருந்திருக்கு, அந்த சுவிட்சு மாற்றிட்டோம்.
இப்போ கீழே உள்ள பேஸில் தூக்கி அதை வச்சு சப்ளை கொடுத்து பார்க்கலாம். ஆனால் கெட்டியில் வந்து உள்ளே தண்ணி இல்லாமல் ஆன் பண்ணக்கூடாது. அதனால் உள்ளே கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் ஒரு கிளாஸ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தான். இப்போங்க இதை அந்த கவரை மூடி தான் நம்ம வந்து செக் பண்ணணும். அப்போ தான் அந்த ஹீட்டு டெம்பரேச்சருக்கு இது ஆன் ஆகுதா அப்படிங்கிறது தெரியும். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா ஹீட் ஆகுது. இப்போ எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். கவரை மூடிட்டு பாருங்கள். இப்போ ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ சுவிட்ச் நல்லபடியாக வேலை செய்யுது. இப்போ இன்னொரு தடவை கவரை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கேன். கெட்டிலுக்கு சப்ளை வந்துருச்சு. மேலே டாப் கவரும் மூடியும் கழட்டிட்டேன். தண்ணி சூடாகிட்டு பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு. இப்போ கவரை மூடிட்டு டாப் மூடிட்டு இப்போ செக் பண்ணி பார்ப்போம். நல்லா பாருங்கள், பார்த்தீங்களா, வேலை முடிஞ்சிருச்சு. இப்போது இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கெட்டியில். அந்த ஹோல்ஸ் வழியாக ஹாட்டான ஏர் இந்த பகுதி வழியாக ட்ராவல் ஆகி சுவிட்சுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த தெர்மாஸ்டாட் பிளேட்டில் பட்ட உடனே அந்த டெம்பரேச்சருக்கு ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ரிலீஸ் ஆயிரும். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.